வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம உடம்புகளோட உறுப்புகளை கடத்துறதை பற்றி பார்த்தோம். ஆனால் அது ஏன் கப்பலில் கடத்துகிறாங்க, பாடியை முழுசாக கடத்துகிறாங்க அப்படின்னு எதுவுமே பார்க்கல. இப்போ அதான் பார்க்க போகிறோம். 2016 கோடன்ஸான்ற ஒரு டைமண்ட் கம்பெனி டைமண்டை ஹியூமன் சாம்பலை வச்சு தயாரிக்கலான்னு வெளியிட்டாங்க. அந்த டைமண்ட் ஒரிஜினல் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காகவும் மெல்ட் ஆகாமல் இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கான ரைட்ஸை கவர்மெண்ட் தடை பண்ணிடுச்சு. இது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனி அந்த டைமண்டை இல்லீகலாக செய்ய முடிவு செஞ்சாங்க. அதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த நாடு தான் இந்தியா. இந்தியாவிலே மெயினாக சவுத் இந்தியா. ஏன்னா இங்கே தான் இல்லீகலான எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ண முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆஸ்திரேலியன் கம்பெனி இந்தியாவை நாட்டுனாங்க. ஆர்ஆர்டி ராவணராஜதுரை தென்னிந்தியாவில் இருக்கிற கடல் சார்ந்த பகுதியை கைக்குள்ளே வச்சிருக்கிறவர் தான் இந்த ஆர்ஆர்டி. அவர் தேர்ந்தெடுத்த ஒரு கடல் பகுதி தான் தூத்துக்குடி. தர்மா தூத்துக்குடி ஹார்பரை கண்ட்ரோலில் வச்சிருக்கிற ஒரே ஆள். அது மட்டும் இல்லை, செல்வம் இவருடைய தம்பி. ஹாஸ்பிட்டலேருந்து இல்லீகலான பாடிஸை கொண்டு வர்றது இவனால் மட்டும்தான் முடியும். காளி ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு வந்த பாடியை கண்டெய்னரில் ஏற்றிட்டு ஹார்பருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது காளியோட பொறுப்பு தான். அன்பு சரக்குலாம் ஒழுங்காக டெலிவரி ஆகுதான்னு பார்க்கறதுக்காக ஆர்ஆர்டி கூட வேலைக்கு சேர்த்து விட்டார் தர்மா. வெற்றி, கேசவன் இவங்க 2 பேருமே ஆனந்தம்பிங்க. காளி, அன்பு, வெற்றி, கேசவன் இவங்க 4 பேருமே ஒரு கூட்டு. இவங்க தான் இந்த கதையை தள்ள போகிறாங்க. காசி பார்க்க தவுளோண்டு இருக்கிற இவன் தான் தர்மாவை யார் கை நீட்டி பேசினாலும் அவங்க தலையை எடுத்துகிட்டு தான் இவன் பேசுவான். இவங்க எல்லாருமே ஒரு கூட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம். சரக்குலாம் கண்டெய்னரில் போட்டாச்சா? ஏற்றியாச்சுண்ணா. பாடி வெளியே தெரியக்கூடாது. லீகல் பாடி வெளில எடுத்து தானே இல்லீகல் பாடி உள்ளே வச்சுருக்கீங்க. ஆமாண்ணா. டேய் மாறி, தர்மாவுக்கு ஃபோன் பண்ணு. தர்மா, சரக்குலாம் கண்டெய்னரில் ஏற்றியாச்சு. 1-2 வாரத்தில் 150 பாடி ஏற்றி ஆகணும். எப்படியாவது ஏற்பாடு பண்ணு. 150 இல்லை 130 எப்படியாவது ஏற்பாடு பண்ணு. சரி அவனா, இவனை எரிச்சிருங்க. சரிண்ணா. இவன் சாம்பல் எடுத்துமே தண்ணியில் கடிச்சிருங்க. சாந்தி அடிட்டோம். செய்கிற வரைக்கும் யோசிக்கணும். செஞ்சுட்டு பிறகு யோசிக்கக்கூடாது. போங்க. காசே செல்வத்துக்கு ஃபோன் போடு. செல்வம், இன்னும் 2 வாரத்தில் ஆர்ஆர்டிக்கு 150 பணத்தை டெலிவரி பண்ணு. சீக்கிரமாக ரெடி பண்ணு. சரிண்ணா. டேய் கேசவா, மார்ச்சரிக்கு வண்டி விடு. சரிண்ணா. டேய் வாங்க சார். ஏய் சார் வந்துடுறாரு, மரியாதை குடுறா. வாங்க. என்ன இங்கே சிங்கம், புலி, ஓனா எல்லாம் சுற்றி கிடக்கும். இங்கே எதுக்கு வந்தீங்க? லாரி எங்கடா? பணத்தில் எங்கே மறைச்சி வச்சுருக்கீங்க? என்ன போனேன் சார். சார் கை விடுங்க சார். சட்டை விடு சார். அங்கே அண்ணே போய் பாருங்க. எதனா கிடச்சிதா? எதுவும் இல்லை சார். டேய் பாடி எங்கடா? என்ன பாடி? லாரி எங்கே மறைச்சி வச்சுருக்கீங்க?
கெச்சுதா கிடைக்காது. வெளியே வருவீங்களே அப்போ பார்த்துக்கிறேன். யாரா அது? யாரில் காளி சார்க்க கொண்டாண்டானா? ஓ ஏற்றிட்டானா? சரி சரி. ஏ அன்பே ஏந்திரா, ஏய் சும்மா 9 மணிலாம் பார்த்துக்கணும். அப்புறம்ண்ணா என்ன செல்லோடப்பா, தெரிலடா. செல்லோடு வந்தால் சொல்கிறியா? அவர்கிட்ட சொல்கிறேன். சரி. ஏய் இந்த சரக்குலாம் எங்கண்ணா போகுது? தெரிலடா, ஏன்னா போகணும். உனக்கு என்ன தானே தெரியும்? இப்போ அதை தெரிஞ்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? இவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான், இந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்குமா, அந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்குமா, இதை பற்றிலாம் யோசிக்கிறத விட்டு நம்ம குத்தவழி நம்ம நல்லா பார்த்துக்கலாம், நமக்கு மேலேங்கிறோம் நம்ம நல்லா பார்த்துக்கோண்டா. புரிதா? நான் என்ன கேட்க நீ எவ்வளோன்னு சொல்லிட்டு பாரு. வணக்கண்ணா. வா அன்பே. என்ன எங்க செல்வம் தர்மாவும் எங்க? அண்ணனுக்கு நெஞ்சு வலியாண்ணா, அதான் ஹாஸ்பிட்டல் என்னப்பா சேர்த்து. சொல்கிற? எங்க? ஒன்றும் இல்லைண்ணா, இப்போ பரவாயில்லையா? ம் அதான் செல்வண்ணா என்ன வந்து உங்களுக்கு பார்க்க சொல்லிச்சு. ம் சரக்குலாம் கண்டெய்னரில் ஏற்றியாச்சா? என்னடா? ஏற்றியாச்சுண்ணே. இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகக்கூடாது. சரி, என்ன விஷயம்? இல்லைண்ணா, இந்த மாதத்தோட அர்பன் நட்டு முடியுது, அதான். அந்த தென்ற விஷயம் தானே, அது வேற ஒரு ஆளுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ வந்து கேட்டா அது முதல்ல வந்திருக்கணும். நான் சொன்னது தான், அந்த தென்ற முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். சொல்லுப்பா. அண்ணனே வரதானே சொன்னார், ஆனால் வரல. செல்வம் ஃபோன் பண்ணா, சரி நான் பேசுகிறேன். தெலுங்கான முன்னாடி மட்டும் வரக்கூடாதுண்ணா, வந்தால் நம்ம தொழில் தானே ஆபத்து. அதுவும் சரிதான். நீ தர்மாக்கு உடம்பு சரியானோடனே என்னை வந்து பார்க்க சொல்லு, முடிச்சிடலாம். சரிண்ணா. சரிண்ணா. நான் கரண்ட் இருக்குண்ணா. சரி வண்டி எடு. நோ, 66 பவுனத்தை லாரில் ஏற்றிட்டேன். காசு அமிச்சுன்னு வந்துட்டானா? டேய் காசி, இதோ வரேன். சரி, நம்ம கூட ஒன்று கொண்டு போயிடு. ஆர்ஆர்டிக்கு டெலிவரி பண்ணிடலாமா? ஹார்பரில் நீ செக்கிங் வருவாங்க. அது மட்டும் இல்லை, முன்னாடியே டெலிவரி பண்ணுறது நம்மளுக்கு சேஃப் இல்லை. ஸோ நீ கூட ஒன்று கொண்டு போயிடு. சரிண்ணா. டேய் கேசவா, வண்டி ஏறா. நோ, இந்த கண்டெய்னர்லாம் எப்படிண்ணா போய் சேருதா? இங்கேருந்து ஒரு ஷிப்பு கிளம்பும், அங்கேருந்து அவங்க ஒரு ஷிப் அனுப்புவாங்க. அது கீழ் மட்டத்தில் வீட்டுக்கு பதிலாக பணத்தை ரொப்பி அவங்க போட்டு கொண்டு போயிடுவாங்க. வாண்ணா. நான் காளி, அங்கே ஆக்ரோஷமாக வந்துட்டு இங்கே கமுக்கமாக வந்துருக்க. வந்து என்ன பிரயோஜனம்? புளியை போட பொருள் எடுத்துன்னு வந்தா முடியுமா? முடியாதுல்ல. தெரியும் நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு. என்னண்ணா தர்மண்ணா, நான் பண்ணலண்ணா, வெற்றி. காசி, என்னண்ணா யாரும் இல்லை? இல்லையா?
நான் தான் சொல்கிறேன்லடா உன் தம்பி என்ன கொல்லணும். இப்போ நீயும் தனி. அவர் கீழே போட செத்துன்னு நினச்சேடா. ஒரு கதை சொல்லட்டுமாண்ணா? ஒரு காட்டில் ஒரு புலி இருந்துச்சான். அந்த புலி போட்டியாக 2 சிங்கம் இருந்துச்சான். அப்போ அதை பார்த்த அந்த புலி ஒரு நரியை கூப்பிட்டு அதில் ஒரு சிங்கத்தை போட சொல்லிச்சான். அப்போ தந்திரமே வச்சிருந்த நரி ஒரு சிங்கத்தை தனியாக அனுப்ப சொல்லிச்சான். அந்த புலி அந்த சிங்கத்தை தனியாக அனுப்பிச்சான். இப்போ அந்த சிங்கிங்க தனியாக மாட்டிக்கிச்சான். இப்போ அது என்ன பண்ணும்? அவனை சொல்லு முத்து, லோடு போயிடுச்சா? சரி சரி. தஞ்சாவூரில் சும்மா என் பொண்ணை கூப்பிட்டு வந்துக்கிறேன். பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லோடு போனால் சரி. சரி சரி சரி. சொல்லு அன்பு. இங்கே தான் தஞ்சாவூர் இருக்கேன். பொண்ணு கொடுக்க அங்கே லோடு எப்படி இருக்குது? சரி கண்டதில் ஷிப்பில் ஆகிட்டாச்சுல. இவர் அண்ணனை போட்ட விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சு நமக்கு தான் பிரச்சனை கொடுத்தா. சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். முடிஞ்சது இருக்கட்டும். நான் அப்புறம்